வெல்கம் டு பண்ற ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020 2024 வரைக்கும் இருக்கிற ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி கொஸ்டின்ஸை நம்ம இங்கே கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். டிஎன்பிஎஸ்சி வந்து கடைசியாக அக்ரி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க February 2024. அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து குரூப் 4 தான், சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1550 கொஸ்டின் இருக்குது. இதை டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட டாபிக்ஸ், சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் வைஸ் நம்ம பிரித்து வச்சுருக்கோம், சரிங்களா? ஏரியா அண்ட் வால்யூம், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ரீசனிங், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ் அண்ட் மிஸ்லேனியஸ்னால் ஒன்றும் இல்லை. டிஎன்பிஎஸ்சி வந்து கொடுத்துருக்கப்பட்ட டாபிக்ஸை தவிர்த்தும் வெளியில் போகிறாங்க. உதாரணத்துக்கு ப்ராபபிலிட்டியிலேருந்து கொஸ்டின்ஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. மீன், மீடியன், மோட், ரேஞ்சு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, ப்ராஃபிட் லாஸு, இந்த ஷேர்ஸ் பற்றிலாம் கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. டைம் அண்ட் டிஸ்டன்ஸு இதில் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பட் நம்ம டிஎன்பிஎஸ்சியை திருப்பி கேள்வி கேட்க முடியாது, நம்ம உஷாராக இருந்துக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கடந்த ஆண்டு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் நம்ம ரிலீஸ் பண்ணியிருப்போம். எல்லாமே ஒரே மார்க்காக தான் இருக்குது. அதாவது ஜென்ரல் பிஎஸ்டிஎம், அதுக்குள்ளே இருக்க உமன் பிஎஸ்டிஎம். முன்னாடி நிறைய வேரியேஷன் இருக்கும், பட் இப்போ இல்லை. ஏன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எல்லாருமே இப்போ டிஎன்பிஎஸ்சி பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? அதனால் ஒரு கொஸ்டின்னாலும் அது உங்கள் லைஃபையே சேஞ்ச் பண்ணிடும், சரிங்களா? அது நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா இப்போ நடந்த குரூப் 2A ரேங்கிங் வந்திருக்கு, இப்போ கவுன்சிலிங் போயின்ட்டுருக்கு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.50 மார்க்கில் 300 பேர் இருக்காங்க. அதாவது ஒரு மார்க்கில் இல்லை, 0.50ல் 300 பேர் இருக்காங்க. அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். இல்லை, இதே மாதிரியே நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ், இதே மாதிரி பொது தமிழுக்கும் நம்ம டாபிக் வைஸ் பிரித்து வச்சுருக்கோம், சரிங்களா? அதை நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நம்ம நீங்கள் ஆப்டிடியூட் பற்றி மட்டும் பார்ப்போம், சரிங்களா? இப்படி தான் இருக்கும். கொஸ்டின் இருக்கும், கீழே நம்ம சால்வ் பண்ணியிருப்போம், சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிளாங்காக இதை பார்த்துட்டு போகிற மாதிரி பண்ணாதீங்க, சரிங்களா? நீங்கள் முதல்ல நம்ம வேர் டு ஸ்டடி ப்ரொவைட் பண்ணுறோம், இன்க்ளூடிங் மேத்தமேட்டிக்ஸையும் சேர்த்து. எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் டெஸ்ட், கம்ப்யூட்டர், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ரீசனிங், ஏரியா அண்ட் வால்யூம், பர்சன்டேஜ், இதெல்லாம் எங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். நீங்கள் வேறு எந்த மெட்டீரியலையும் நீங்கள் ரெஃபர் பண்ண தேவையில்லை. ஸ்கூல் புக் மட்டும் பாருங்கள், அதே போதும். ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், உதாரணத்துக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிட்டு அதில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 247 கொஸ்டினை பார்க்கணும். அப்போ தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பிளாங்காக இந்த 247 கொஸ்டினையும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் இந்த லைனை ரிப்பீட் பண்ணுவேன், மார்க் வரும், ஆனால் கட் ஆஃப் மார்க் வராது. நமக்கு தேவை வேலை இல்லையா? ஏன்னா வெளியில் போயிட்டு எனக்கு 5 மார்க்கில் போயிடுச்சு, 4 மார்க்கில் போயிடுச்சு, 10 மார்க்கில் போயிடுச்சுன்னு சொல்லி என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு வேலை வேணுங்கிறதுனா இப்படி தான் பண்ணி ஆகணும். ஸ்கூல் புக்கை தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போவாங்க. நிறைய பேர் ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சுட்டு போவாங்க, அதுவும் தப்பு. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி, ரெண்டுத்தையும் சேர்த்து தான் படிச்சுட்டு போகணும். ஸ்கூல் புக் ஃபாலோட் பை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்போ தான் அது கட் ஆஃபை தாண்டி எடுக்கிற மாதிரி மார்க்கு நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மார்க் வரும், ஆனால் கட் ஆஃப் மார்க் வராது, சரிங்களாங்க? அது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிய வந்துடும். அதாவது இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பில் என்னென்ன கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆகுது, என்னென்ன மாடலில் கேட்குறாங்கன்னு நீங்களே ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்துடுவீங்க. மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் ஒரு 10 to 15 மாடல்ஸ் தான் இருக்கும். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் கம்ப்யூட்டர், ரேஷியோ, சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், எல்லாத்துலேயும், சரிங்களா? அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது இப்படி தான் பண்ண முடியும். டேரெக்டாக போகாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு போங்க, சரிங்களா? அதே மாதிரி ரிவிஷன் நோட்ஸ் அண்ட் ரிவிஷன் நோட்ஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம். அந்த ரிவிஷன் நோட்ஸில் எப்படி கொண்டு வரணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஸ்கூல் புக்கில் பார்க்குறப்ப சில ஃபார்முலாஸ்லாம் உங்கள் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். PNR/100 அதை நீங்கள் ரிவைஸ் பண்ண தேவையில்லை. ரிவைஷன் நோட்ஸில் அது தேவையில்லை. இது மறக்க கொண்டு வாங்க. அதே மாதிரியே இந்த 291 கொஸ்டின்ஸையும் கோத்ரூ பண்ணுங்கள். அந்த 291 கொஸ்டின்ஸில் உங்களுக்கு சில டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிவிஷன் நோட்ஸில் கொண்டு வாங்க. நான் சொல்கிறது புரியுதா? ரிவிஷன் நோட்ஸ்னால் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பேசியிருக்கோம். என்டையர் சிலபஸையும்
ஒரு நாள் முன்னாடி எக்ஸாம் நாளைக்குன்னா இன்றைக்கி ரிவைஸ் பண்ணிட்டு தான் போகணும். அது பாசிபிளானால் அது பாசிபிள் இல்லை தான். பட் அதை பாசிபிள் ஆக்கணும். எப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ரிவிஷன் நோட்ஸ். நமக்கு தெரியறதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு தெரியாததெல்லாம் ஒரு நோட்ஸில் கொண்டு வரணும். ஆப்டிடியூட் மட்டும் இல்லை, பொது தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், யூனிட் 8, யூனிட் 9, திருக்குறள், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இது தான். ரிவிஷன் நோட்ஸு தனியாக இருக்கணும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். அது இருந்தால் தான் உங்களால் வேலை வாங்க முடியும். சரிங்களா? அதில் நீங்கள் தெரியாதது மறக்கிறது, டவுட்டாக இருக்கிறது அதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும். அதான் அந்த எக்ஸாம்பிளுக்கு இதை நான் சொன்னேன். இப்போ எல்சிஎம் நெட்சிஎஃப் இருக்குன்னா அதில் நிறைய மாடல்ஸ் இருக்கும், ஒரு 10 to 15 மாடல்ஸு. அதில் ஆனால் ஒரு 4 to 5 மாடல்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அதெல்லாம் அந்த ரிவிஷன் நோட்ஸில் கொண்டு வந்துட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் அதை மட்டும் பார்த்துட்டு போகலாம். என்டையராக எல்லா மாடலையும் பார்க்குறத விட டைம் சேவ் ஆகும், அவ்வளோதான். அதை வேறு ஒன்றும் சொல்லலை. டோட்டலாக டிஎன்பிஎஸ்சினா ஒரு 141 டாபிக்ஸ் இருக்குன்னா அதில் வந்து ஒரு 30 to 40 டாபிக்ஸ் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். 30 to 50 டாபிக்ஸோ டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் ரிவிஷன் நோட்ஸில் கொண்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கட் ஆஃப் மார்க்கை நெருங்கிட முடியும். சரிங்களா? அது பாருங்கள். உதாரணத்துக்கு நான் எல்சிஎம் நெட்சிஎஃப் மட்டும் இது இருப்பாருங்க. இதெல்லாம் வந்து ஃபார்முலா வச்சே நம்ம போடலாம். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர், டிவைடட், லீவ்ஸ் இன் ஈச் கேஸ் இயர் ரிமைண்டர் 7. இந்த டிவைடட்னால் கோட் வேர்டு, ஹெச்சிஎஃப்ஆ எல்சிஎம்ஆ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? இந்த ஃப்ராக்ஷன் இதெல்லாம் கூட நீங்கள் போட்டுடலாம். எது டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதை மட்டும் கொண்டு வாங்க. இதெல்லாம் கூட ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் பார்த்தோன்னே போட்டுடலாம். உங்களுக்கு 248க்கு தனியாக ஒரு ஹெச்சிஎஃப் எடுத்து x² y² இசட்டுக்கு தனியாக ஒரு ஹெச்சிஎஃப் எடுக்கணும். சரிங்களா? அப்படி தான் நீங்கள் போடணும். மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்சி வந்து ஹெச்சிஎஃப்ன்ற வேர்டை கூட ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜிசிடி அப்படின்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். த எல்சிஎம் ஆஃப் 2 numbers is 630 அந்த ஹெச்சிஎஃப் த சம் ஆஃப் த நம்பர்ஸ். இதெல்லாம் போய் கேட்குறாங்க. இதெல்லாம் ஃபார்முலாஸ். இதில் தான் நான் சொன்னேன், நீங்கள் வந்து உங்களோட ரிவிஷன் நோட்ஸில் கொண்டு வாங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பாரு, இதெல்லாம் ஒரு ஃபார்முலா. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர், டிவைடட்னா எல்சிஎம், டிவைசர்னு வரும், அதெல்லாம் வந்து ஹெச்சிஎஃப் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ஃபார்முலாஸ். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நார்மலாக நம்ம போடக்கூடியது. இதெல்லாம் நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். இதே டிஃபிகல்ட், அது ஒரு சொன்னேன் இல்லையா, ஜிசிடின்ற வார்த்தை அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸில் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா பண்ணுங்கள். சரிங்களா? the greatest number consisting of 6 digits which is exactly divisible by. இதெல்லாம் நீங்கள் வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கொண்டு வர முடியும். சரிங்களா? அடுத்து ரீசனிங் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸு குரூப் 2 அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இதை வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு சின்ன ஷார்ட்கட். இதெல்லாம் இந்த 1 2 3 2 3 4 and 3 4 5 அதை அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இட் as 27. இதெல்லாம் ஷார்ட் இருக்குது. சரிங்களா? சரிங்க, நீங்கள் பாருங்கள். டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.